எல்லோருக்கும் வணக்கம். சிம்மா ஜோதிராலயத்தின் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்புல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அஸ்வினி நட்சத்திரம். அந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வரக்கூடிய சில முக்கியமான திசை காலங்கள், அதாவது முக்கியமான திசை காலங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, சின்ன வயசுல சில திசைகள்லாம் நமக்கு நடக்கும். அந்த திசையின் போது நமக்கு பெருசா தெரியாது. அந்த திசையில வரக்கூடிய நல்லதோ கெட்டதோ அதை நம்மளால முழுமையா அனுபவிக்க முடியாம இருக்கலாம். அதை நம்மளுடைய தாய் தந்தையர் அனுபவிப்பாங்க. ஒரு தொழில நமக்கு நஷ்டம் வரக்கூடிய திசைகளா இருந்ததுன்னா சின்ன வயசுல அது தந்தையாரத்தான் பாதிக்கும். இந்த மாதிரி இளம் வயதில் வரக்கூடிய திசைகளை விட நமக்கு பக்குவம் அடைந்த பிறகு நம்ம வாழ்க்கையில பயணம் பண்ணும் போகும்போது, அதாவது வாழ்க்கை பயணம் பண்ணும் போகும்போது வரக்கூடிய சில திசைகள் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சில முக்கியமான திருப்பு முனைகளை தரக்கூடிய திசைகள். அப்படி இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கையில வரக்கூடிய சில திசைகள், முக்கியமான திசைகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, சந்திர திசை, செவ்வாய் திசை, ராகு திசை. இந்த சந்திர திசையை பத்தி நேற்று ஒரு பதிவை நமக்கு தனியா கொடுத்துருக்கோம். இன்னைக்கு செவ்வாய் திசையும் ராகு திசையும் பத்தி ஒரு முழுமையான பதிவு கொடுக்க போறோம். இந்த திசை காலங்கள்ல அவர்கள் அனுபவிக்கக்கூடிய சில நன்மை தீமைகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு ஒரு முழுமையான பதிவு, அருமையான பதிவா இருக்கும். இந்த திசை காலங்கள்ல நம்மளை எப்படி பயணிக்கலாம், அதுல வரக்கூடிய நன்மைகள் என்னவா இருக்கும், அதுல வரக்கூடிய தீமைகள் என்னவா இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பதிவு. இந்த பதிவு ஒரு முக்கியமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாகவே அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கேதுவின் ஆதிக்கம் பெற்றவர்கள் அப்படின்னு நேற்று பதிவுல நல்லா அவங்கள பத்தி ஒரு சில விளக்கங்களை கொடுத்துருக்கேன். இருந்தாலும் கூட இந்த பதிவிடையே சொல்லிடுறேன். அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் கேதுவின் ஆதிக்கம் பெற்றவர்கள். இவர்களுடைய கேது பகவானுடைய முழுமையான தன்மையை குணம் இவர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த அஸ்வினி 1, 2, 3, 4 பாதங்களுமே மேச ராசியில இருக்கிறதுனால இவர்கள் முழுவதுமே இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த 1, 2, 3, 4 பாதத்திலும் பிறந்தவர்கள் மேச ராசிக்காரர்களா இருப்பாருன்னு வச்சுங்களேன். அப்போ கேது பகவானுடைய ஆதிக்க குணமும் இருக்கும், செவ்வாய் பகவானுடைய ஆதிக்க குணமும் இவர்களுக்கு வாழ்க்கை முழுவதும் போயிட்டே இருக்கும். அந்த செவ்வாய் திசை காலங்கள் என்ன நடக்குங்கிறத பத்தி முழுசா சொல்றேன். அடுத்து பாத்தீங்கன்னா, இவர்கள் பொதுவாகவே ஒரு குதிரையின் உதாரணத்திற்கு சொல்லப்படக்கூடியவர்கள் வச்சுக்காங்களேன். இந்த அஸ்வினி நட்சத்திரமே பார்த்தீங்கன்னா குதிரையை உதாரணமாக சொல்லக்கூடியது. வாழ்க்கையில இவர்கள் எப்போதெல்லாம் விழுகிறார்களோ அதை விட வேகமாக எழுந்து ஓடக்கூடிய நபர்களாக இந்த அஸ்வினி நட்சத்திரத்தை பிறந்த நபர்கள் இருப்பார்கள். வாழ்வில் தனக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் வரை, தனக்கான காலம் வரும் வரை, தனக்கான சந்தர்ப்பங்கள் ஏற்படும் வரை காத்திருந்து அந்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய நபர்களாக இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த நபர்கள் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி தனக்கான திறமையை சரியான இடத்தில் பயன்படுத்தி, தனக்கான வாய்ப்பை சரியான இடத்துல பயன்படுத்தி தனக்கு கிடைக்க வேண்டிய பரிசையும் கிரீடத்தையும் பெறக்கூடிய நபர்களாக இந்த அஸ்வினி நட்சத்திரத்திற்கு பிறந்தவர்கள் இருப்பாங்க. இதெல்லாம் இவருடைய சிறப்பு குணங்கள்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி வாழ்க்கையில இவர்களுக்கு முதல் பகுதி, அதாவது சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா முதல்ல ஆரம்ப காலத்துல கேது திசையில பிறந்திருப்பாங்க. வாழ்க்கையில் பொதுவாகவே இந்த கேது பகவான் சொல்லக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீகத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு கிரகம் அப்படிங்கிறதுனால, ஒரு ஆன்மீகத்தை குறிக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால இவர்கள் வாழ்நாள் முழுவதும் இறைவன் மீதும் ஆன்மீகம் சார்ந்த சிந்தனையின் மீதும் அதிகப்படியான ஈடுபாடு கொண்டிருப்பார்கள். அந்த இறை பக்தி, இறை சார்ந்த சிந்தனை, ஒரு விஷயத்தை செய்யும் போது கூட சட்டப்படியா செய்யணும், நேர்மையா செய்யணும், நம்ம செய்யற செயல் யாரையும் கஷ்டப்படுத்திடக்கூடாதுங்கிற எண்ணம் இவர்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு பின், அதாவது வாழ்க்கையில எல்லா விஷயத்தையும் அனுபவிச்சாச்சு, ஒரு குறிப்பிட்ட நிலை பாதி வாழ்க்கையை நம்ம கடந்துட்டோம், அதுக்கப்புறமே உங்களுக்கு வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்துட்டு போட அப்படிங்கிற அந்த பற்றற்ற நிலை, ஒரு பந்தபாசங்களை துறக்கக்கூடிய நிலையெல்லாம் இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இயற்கை மருத்துவ குணம் கொண்ட நபர்களாக இருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். இது இந்த ஆஸ்பத்திரியில செய்யற மாதிரி கிடையாது. இந்த வேப்பிலையை வச்சு மந்திரிக்கிறது, துண்ணூறு போட்டு மந்திரிக்கிறது, இதெல்லாம் இவர்கள் இயற்கையை செஞ்சா போதும். இப்போ யாருக்காவது ஒரு கால் வெளின்னு சொல்லி வந்து உட்காடுறாங்கன்னா அந்த இடத்துல சும்மா நம்ம வீட்டில் நல்லெண்ணெய் எடுத்து அந்த காலில் இவங்க 4 டைம் தேய்ச்சி விட்டாங்கனாலே அந்த வலி சரியா போயிடும். அந்த மாதிரி இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏகப்பட்ட பேருக்கு இந்த குணம் இயற்கையாவே இருக்கும், அவங்களுக்கு தெரியாமே இருக்கும். நிறைய பேருக்கு இவங்களுக்கே ஒரு வழின்னு வச்சுங்களேன், அந்த நேரத்தில் அந்த இடத்துல இவங்க கையை வச்சு நீவினாங்கன்னா அந்த இடம் சரியா போயிடும். அந்த மாதிரி இயற்கை மருத்துவ குணத்தை கொண்ட நபர்களாக இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருந்துகிட்டே இருப்பாங்க. வாழ்க்கையில் அதிகப்படியான ஒரு விரக்தி தன்மைன்னு வச்சுக்கோங்களேன். காரணம் என்ன கேட்டீங்கன்னா, நிறைய எதிரி தொல்லைகளால் சங்கடப்படக்கூடிய நபர்கள் அந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். அதனாலேயே வாழ்க்கையில நிறைய விஷயங்களுக்கு, நிறைய நபர்களுக்கு போய் நல்லது பண்ண போய், அவனுக்கு நல்லது பண்ண போய் நமக்கு ஒரு கஷ்டம், அவனுக்கு ஏதாச்சும் ஒரு உதவி செய்ய போய் நமக்கு ஒரு பிரச்சனை, இப்படிங்கிற காரணத்தினாலே நிறைய விரக்தி அடைஞ்சிருவாங்க வாழ்க்கையில. போடா அவனுக்கு செஞ்சதும் போது எனக்கு வந்ததும் போதுங்கிற மாதிரி வாழ்க்கையில நிறைய விரக்திகளை வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய நபர்கள் இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். இவர்களுக்கு ஆரம்ப திசையாக வரக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா கேது பகவானுடைய திசை. நேற்று அந்த திசைகளை பத்தி கொஞ்சம் விலாவரியா சொல்லியிருப்பேன். இருந்தாலும் இந்த பதிவுல ஒரு சுருக்கமா சில விஷயங்களை பத்தி சொல்றேன்.
இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் திசையாக கேது திசை வரும். கேது திசை அவர்களுக்கு பிறப்பு காலம் முதல்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 7 வருட கேது திசையில ஒரு 3 வயசு 4 வயசு வரைக்கும் அவங்களுக்கு கேது திசை நடக்கிறதா எடுத்துக்கிட்டாலும் கூட அடுத்து வரக்கூடியது சுக்கர திசை. இந்த சுக்கர திசை 20 வருட கால திசை. அப்போ மொத்தம் ஒரு 24 வயது வரைக்கும் உங்களுக்கு கேது திசை சுக்கர திசை இருக்கும். இதெல்லாம் இளமை பருவத்தில் முடிஞ்சு போயிடும். அடுத்து சூரிய திசை வரும். சூரிய பகவானுடைய திசை காலங்கள் ஒரு 6 ஆண்டு திசை காலங்கள். அப்போ 30 வயது வரைக்கும் இவர்களுக்கு சூரிய திசை நடக்கும். இப்ப 30 வயது வரைக்கும் தோராயமா எல்லா நபர்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர் எல்லா நபருக்கும் 30 வயது வரைக்கும் நம்ம எடுத்துக்குவோம். ஒரு சிலருக்கு 28 வரும், ஒரு சிலருக்கு 26 வரும். இந்த மாதிரி அவரவருடைய அந்த நட்சத்திர பாதங்கள் விழுந்ததை பொறுத்து அவருடைய திசை கணக்குகள் மாறுமே தவிர, ஆனால் நான் சொல்லக்கூடியது எல்லா நபர்களுக்கும் பொருந்தி வர மாதிரி இருக்கும். அதனால 30 வயது வரைக்கும் சூரிய திசை எடுத்துக்கும். சந்திர திசை 10 வருடம் 40 வயது வரைக்கும் சந்திர திசை. ஒரு 35 40 வரைக்கும் ஒரு சிலருக்கு நடக்கும். 35ல ஒருத்தருக்கு சந்திர திசை முடிஞ்சிடும். ஒரு சிலருக்கு 40 வயது வரைக்கும் நடக்கும். இந்த மாதிரி அவர்களுடைய காலக்கணக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுடைய 40 வயது வரைக்கும் எடுத்துக்குவோம். அதன் பின் வரக்கூடியதுதான் இந்த செவ்வாய் திசை காலங்கள். இந்த செவ்வாய் திசை காலங்கள் பார்த்தீங்கன்னா 7 ஆண்டு திசை காலங்கள். இந்த 7 ஆண்டு திசை காலங்கள்ல ஒரு மனிதன் சாதாரண நிலைமையில் இருந்தவன் கூட மிகப்பெரிய ஒரு உயரத்திற்கும், மிகப்பெரிய ஒரு உயரத்தில் இருந்தவன் கூட மிகப்பெரிய வீழ்ச்சியும் அடையக்கூடியவராக இந்த செவ்வாய் பகவான் செய்து விடுவார். ஒருவருடைய சுய ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் நல்லா இருக்கும் பட்சத்துல அந்த 7 ஆண்டுகள் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு உயர்வை அடையக்கூடியவராக அந்த ஜாதகர் மாறிடுவாரு. பொதுவாகவே செவ்வாய் பகவான், நீங்க பிறந்தது மேச ராசி, அதன் அதிபதியாகவே செவ்வாய் பகவான் தான் வராரு. பொதுவா செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா காலபுருஷத்துவத்தின் அடி 1ஆம் இடம் என்பது என்ன கேட்டீங்கன்னா உங்களை பற்றி சொல்லக்கூடியதான் 1ஆம் இடம். அதன் அதிபதியாகவே செவ்வாய் பகவான் தான் வராரு. அப்ப கேட்டீங்கன்னா நீங்க எதெல்லாம் நோக்கி பயணம் பண்ண போறீங்க, நீங்க எதெல்லாம் தேடி போக போறீங்க, உங்களை தேடி வாழ்க்கையில உங்களை பற்றி சொல்லக்கூடிய இடம் 1ஆம் இடம். அதன் அதிபதியா செவ்வாய் பகவான் வரனால வாழ்க்கையில் அதிகப்படியான மன நிம்மதி, மன நிறைவுகளை ஏற்படுத்தக்கூடியவராக இந்த செவ்வாய் திசை காலங்கள் இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும். அதிகப்படியான இந்த மன நிறைவு, ஒரு மனம் சார்ந்த நிம்மதிகளை நல்ல உங்க ஜாதகத்துல செவ்வாய் நல்ல நிலையில இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அது சார்ந்த மன நிம்மதி, மன நிறைவுகளை ஏற்படுத்தக்கூடியவராக இந்த செவ்வாய் பகவான் வந்துடுறாரு. பொதுவாகவே உங்களுக்கு ஒரு மனோதிடம் படைத்த உள்ளத்தை இந்த செவ்வாய் பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருவாருன்னு வச்சுக்கோங்க. நீங்க சாதாரண நிலைமையில இருந்தா கூட இப்ப ஒரு செயல் செய்யறோம், ஒரு வேலை செய்யறோம் அப்படின்னம்னா அதற்கு மனமும் லைக்கணும், உடலும் லைக்கணும். உண்மைதானே? அப்ப அந்த மன திடத்தை தரக்கூடியவர் சந்திர பகவான் அப்படின்னா உடல் திடத்தை தரக்கூடியவர் செவ்வாய் பகவான். அப்ப அந்த செவ்வாய் பகவான் ஆட்டோமேட்டிக்கா அந்த செவ்வாய் திசை காலங்கள்ல உங்களுக்கு அதிகப்படியான உடல் திடத்தை தரக்கூடியவராக வந்துருவார். நீங்க எந்த ஒரு விஷயம் செய்யறதா இருந்தாலும் அதிகப்படியான உடல் வைராகியத்தையும் மன வைராகியத்தையும் தரக்கூடியவராக இந்த செவ்வாய் திசை காலங்கள் ஏற்படும். பொதுவாக எந்த ஒரு விஷயத்தையும் யோசிச்சு நல்லா ஆழ்ந்து சிந்தித்து செயல்படுத்தக்கூடிய நபர்களாக அந்த செவ்வாய் திசை காலங்கள் மாற்றிடும். உங்களை மிகப்பெரிய அளவுல தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதிலும், மிகப்பெரிய அளவுல ஒரு விஷயத்துல தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய நபர்களாகவும் இந்த திசை காலத்துல பயணிக்கக்கூடிய நபர்களாக மாறியிருக்கிறீர்கள் இந்த செவ்வாய் திசை காலங்கள்ல. பொதுவாக இந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய உங்களுடைய ஜாதகத்துல நல்ல நிலையில இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல ஒரு அமைப்பை அந்த லக்னாதிபதி என்று உங்களுடைய ராசியின் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் நல்ல ஒரு ஸ்தானத்துல உங்களை கொண்டே அமர வச்சுட்டு போயிடுவாரு. அதே மாதிரி இந்த செவ்வாய் பகவான் சொல்லக்கூடிய கிரகம் காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில 8வது ராசியா வராரு. 8ஆம் இடம் என்பது ஒரு அஷ்டமஸ்தானம், ஒரு மறைந்த பொருளை பற்றி சொல்லக்கூடிய விஷயம், ஒரு மறைந்த இடத்தை பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானம் இந்த 8வது இடம். தடை, தோல்வி, அவமானங்கள், பிரச்சனைகளை பற்றி சொல்லக்கூடிய இந்த 8ஆம் இடம். அதன் அதிபதியாகவும் செவ்வாய் பகவான் தான் வராரு. நீங்க என்னதான் இந்த செவ்வாய் திசை காலங்களில் மிகப்பெரிய ஒரு உயர்வை அடைந்தாலும் கூட ஆரம்ப காலங்களிலோ அல்லது ஒரு குறிப்பிட்ட காலங்களிலோ பார்த்தீங்கன்னா சில தடைகளையும் தோல்விகளையும் பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடியதாகத்தான் இருக்கும் இந்த செவ்வாய் திசை காலங்கள் வச்சுக்கலாம். சில தடை, தோல்வி, வம்பு, வழக்கு, பிரச்சனைகளை சந்தித்த பின் சில முயற்சிகளையும் வெற்றிகளையும் அடையக்கூடிய நபர்களாக இந்த செவ்வாய் மாற்றுவாரு. அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்துல ஆயுள் சார்ந்த பிரச்சனைகள், ஆயுள் சார்ந்த பயத்தையும் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பா. ஐயோ நமக்கு எதாவது ஆயிருமோ இப்படிங்கிற பயம். ஒரு வண்டியில போயிட்டு இருப்போம், திடீர்னு ஜஸ்ட் மிஸ்ரா உயிர் தப்பி வந்தோம், இந்த மாதிரி சொல்லக்கூடிய நிலையெல்லாம் இந்த செவ்வாய் திசை காலங்களில் ஏற்பட்டுக்கிட்டே வரும். உங்களுக்கும் சில, ஏன்னா உங்களுடைய இடத்தையும் 1ஆம் இடத்தையும் அவர் குறிக்கிறனால உங்களுக்கும் சில உடல் உபாதைகளை அந்த காலத்துல இந்த செவ்வாய் திசை காலங்களை ஏற்படுத்திக்கிட்டே வருவாரு. அதே மாதிரி காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில 4வது வீட்டுல நீச்சம் அடைகிறாரு. அப்ப 4வது வீடு என்னன்னு கேட்டீங்கன்னா இடம், நிலம், வாகனம் சார்ந்தது, தாயாரை பற்றி சொல்லக்கூடியது, சுகஸ்தானத்தை பற்றி சொல்லக்கூடியது, உங்களுடைய அந்த உடல் ஆரோக்கியம் சொல்றோம் பார்த்தீங்களா, சுகபோக வாழ்க்கை, லக்ஸரி லைஃப், இதையெல்லாம் பற்றி சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான். அவள் காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் 4ஆம் இடத்துல நீச்சமாகும் பொழுது உங்களுக்கு சில இடம், நிலம், வீடு, வாகனம் சார்ந்த விஷயங்களில் சில பிரச்சனைகளை தரக்கூடியவராகவும் இந்த செவ்வாய் பகவானை ஒரு சகோதரனை குறிக்கக்கூடிய கிரகம், இரத்த உறவுகளை, நம் சொந்த பந்தங்களை குறிக்கக்கூடிய கிரகம். அதே மாதிரி நம்மளுடைய சொத்து பத்துகளை குறிக்க அந்த இடம்லாம் சொல்றாங்க பார்த்தீங்களா, இடம், நிலம்,
இட மூலங்களை குறிக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான் தான். மங்களகாரகன் செவ்வாய் பகவான். வாழ்க்கையில இந்த செவ்வாய் பகவான் அந்த இடத்துல உங்களுக்கு நீச்சமாகிறாரு காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில. அதனால இடம், நிலம், வீடு, வாகனம் சார்ந்த விஷயங்கள சில பிரச்சனைகள், தாயாருக்கு உடல் உபாதைகளை, தாயாருக்கு இடம் கருத்து முதல்களை தரக்கூடியவராக அந்த திசை காலங்களில் செவ்வாய் பகவான் ஏற்படுத்துவாரு. பொதுவாக உங்களுடைய சுகஸ்தானத்தின் அதிபதியாக வருவதனால உங்களுக்கு சில உடல் உபாதைகள் சார்ந்த விஷயங்களை இந்த செவ்வாய் பகவான் அந்த திசை காலங்கள் உங்களுக்கு ஏற்படுத்திக்கிட்டே வருவார். அதே மாதிரி மற்றவர்களுடைய ஆலோசனை சார்ந்த விஷயங்கள்ல சில பிரச்சனைகளை தரக்கூடிய, நான் ஒருத்தர்கிட்ட கேட்ட அவர் இப்படி சொன்னா அது செஞ்சனால இப்படி பிரச்சனை ஆகி போச்சு இப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் அந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. பொதுவா அந்த செவ்வாய் பகவான் சகோதரர் வழியில சில மனக்கசப்புகளை தரக்கூடியவராக அந்த திசை காலங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. பொதுவா நம்மளுடைய சொந்த பந்தங்கள்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, அதெல்லாம் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் அவர்களுக்கு பிடிக்காத நிலை, அவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் நமக்கு பிடிக்காத நிலையெல்லாம் இந்த செவ்வாய் திசை காலங்கள் அந்த செவ்வாய் பகவான் செஞ்சு கொடுத்துருவாரு. காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில 10ஆம் இடத்துல அவர் உச்சமாகிறாரு. பொதுவாக இது 1008 பிரச்சனைகள் இவருக்குள்ள கொடுத்தாலும் கூட தொழில் சார்ந்த வகையில சில முயற்சிகள், வெற்றிகள், சில உயர்வுகளை தரக்கூடியவராகவும் செவ்வாய் பகவான் இந்த திசை காலங்களை வருவார். நீங்க செய்யக்கூடிய செயல்களில் சில தெளிவுகள், கிடைக்க வேண்டிய இடங்கள்ல கிடைக்கக்கூடிய மதிப்பு மரியாதையை சரியான இடத்துல சரியான நேரத்துல கிடைக்க செய்பவராகவும் செவ்வாய் திசை உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி இந்த செவ்வாய் பகவான் அந்த அந்த அமர்ந்த இடத்தை பொறுத்தும், அமர்ந்த கிரகங்களை பொறுத்தும், சேர்ந்த கிரகங்களை பொறுத்தும், அமர்ந்த நட்சத்திரத்தை பொறுத்தும் 3, 6, 8, 12களில் மறைந்து நின்றெல்லாம் திசை நடத்தும் பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த திசை காலங்கள் சில தொழில் சார்ந்த வகையில பிரச்சனைகளையும், தடைகளையும், தோல்விகளையும் கொடுக்கக்கூடியவராக வந்துருவார் இந்த செவ்வாய் பகவான். பொதுவாகவே செவ்வாய் பகவான் சொல்லக்கூடிய கிரகம் 10ஆம் இடத்தில் திக்பலம் பெறுகிறார். திக்பலம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா அதிகப்படியான பலங்களை பெறக்கூடியவராக இந்த செவ்வாய் பகவான் வருகிறார். அப்ப இந்த காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில வராரு. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு அதிகப்படியான தொழில் சார்ந்த வகையில ஈடுபாடு, தொழில் சார்ந்த வகையில வெற்றிகளை இந்த செவ்வாய் பகவான் நல்லா இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு வாரி வழங்கி விடுவார். அடுத்து பாத்தீங்கன்னா 47 வயதுல உங்களுக்கு செவ்வாய் திசை முடிஞ்சு ராகு திசை ஆரம்பிக்கும். இந்த ராகு பகவானுடைய திசை காலங்கள் பாத்தீங்கன்னா 18 ஆண்டு காலம் இந்த திசை காலங்கள். இந்த ராகு பகவான் சொல்லக்கூடிய கிரகமே பாத்தீங்கன்னா ஒரு வறுமை அப்படிங்கிற நிலையை குறிக்கக்கூடிய கிரகம். பொதுவா வச்சுக்கோங்களேன், 198% மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு அனுபவ பாடத்தை இந்த ராகு திசை காலம் ஏற்படுத்தி கொடுத்துரும். இந்த ராகு பகவான் திசை காலங்களை பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நல்ல வசதியா இருந்தப்பா, பிற்பகுதி காலத்துல கஷ்டப்பட்டு இருக்கேன் இந்த ராகு திசை காலங்கள்ல 18 வருடத்துல. அதே மாதிரி முற்பகுதியில பெரும் வறுமை நிலையை சந்திச்சேன், பிற்பகுதியில நல்லா இருக்கு இந்த 18 வருஷத்துல. இப்படிங்கிற ஏதோ ஒரு காலத்துல ஏதோ ஒரு சூழ்நிலையில நான் வறுமை நிலையை அந்த ராகு திசை காலங்களில் அனுபவித்தேன் என்று சொல்லக்கூடிய நபர்கள் தான் ரொம்ப அதிகமான நபர்களாக இருப்பார்கள். பொதுவாக ராகு திசை காலங்கள்ல ஏதோ ஒரு காரணத்திற்காக, ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக, ஏதோ ஒரு காரணத்திற்காக யாரிடமாவது ஒரு நபரிடம் கை கட்டி சேவகம் செய்யும் சூழலை இந்த ராகு பகவான் ஏற்படுத்தி கொடுத்துவார்னு வச்சுக்கலாம். ஏதோ ஒரு காரணத்தை, ஒரு பணத்துக்காகவோ, ஒரு பொருளுக்காகவோ, ஒரு தொழிலுக்காகவோ, நம்மளுடைய குடும்பத்தின் நபர்களுக்காக, ஏதோ ஒரு காரணத்திற்காக யாரோ ஒருத்தர்கிட்ட ஏதோ ஒரு சூழ்நிலையில ஆமாங்க சரிங்க நான் செஞ்சு தரேங்க இப்படிங்கிற மாதிரி ஒரு சூழலை உருவாக்கி கொடுத்து விடுவார் இந்த ராகு திசை காலங்கள்ல. பொதுவாக மற்றவரிடம் அதிகப்படியான புண்படுத்தும்படி பேசக்கூடிய நபர்களாக இந்த ராகு திசையில் நடக்கக்கூடியவர்கள் மாறிடுவாங்க. ஒரு நல்லதுதான் நமக்கு சொல்லிட்டு இருப்பா, எல்லாம் எனக்கு தெரியும், வேலையை பார்த்துட்டு போ இப்படிலாம் பேசுற மாதிரிலாம். இந்த மாதிரி அந்த ராகு திசை காலங்கள்ல அந்த பகவான் அந்த திசை காலங்கள்ல அந்த திசையில கூடிய நபருக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவார். பொதுவா அதிகப்படியான சிந்தனைகள், அதிகப்படியான செயல்பாடுகள், தன் எல்லைக்கு மீறி சில விஷயங்களை செய்யக்கூடிய நபர்களாக மாற்றி விடுவார் அந்த ராகு பகவான். ராகு பகவான் சொல்லக்கூடிய கிரகமே பார்த்தீங்கன்னா ஒரு கொடுத்து கெடுக்கக்கூடிய கிரகம்னே சொல்லியிருக்காங்க. வாழ்க்கையில நமக்கு தேவையான விஷயத்த தேவையான லெவலுக்கு மேல ஒருத்தர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னா கெத்து வந்துடும். நான் இப்படித்தாண்டா முடிஞ்சதை பார்த்துக்கலாம் இங்க அப்படிங்கிற அந்த தன்னம்பிக்கையும் அந்த ஒரு உணர்வையும் அந்த செருக்கையும் அந்த ராகு பகவான் கொடுத்து வாழ்க்கையில அதற்கு அப்புறமேலே சில பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடியவராக வந்துடும் வச்சுக்கல. வாடா தம்பி உன்னை நல்ல உயரத்து கூட்டு போறோம்னா சொல்லி கூட்டிட்டு போய் அங்க நிப்பாட்டிட்டு அங்கிருந்து கையை பிடிச்சி கீழே தூர மாதிரி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். இப்ப ஒரு வண்டியில நம்ம போயிட்டு இருக்கோம், 100ல போயிட்டு இருக்கு அந்த வண்டி, ஜம்முன்னு இருக்கு வண்டி, அப்படியே ஸ்டேரிங் அப்படியே திருப்பணம் என்ன ஆகும், அந்த மாதிரி கதை இந்த ராகு திசை காலங்களில் இந்த ராகு பகவான் பல நபர்களுக்கு ஏற்படுத்தி விடுவார். பொதுவாக ராகு பகவான் சொல்லக்கூடிய கிரகம் அந்த திசை நடக்கக்கூடிய காலத்துல நம்ம செய்யக்கூடிய செயல் குடும்பத்திற்கு சில விரோதங்களை ஏற்படுத்தக்கூடியதா மாறிடும். என்னடா அவன் இப்படியே செஞ்சுட்டு இருக்கான், நம்ம பிள்ளைகளுக்கே நடக்குதுன்னு வச்சுக்கலாம், என்னடா அவன் இப்படியே செஞ்சுட்டு இருக்கான் இப்படிங்கிற மாதிரி குடும்ப விரோத போக்கை ஏற்படுத்தக்கூடிய திசையாக பலருக்கு இந்த ராகு திசை மாறிவிடும். பொதுவாக ராகு பகவான் திசை நடத்தும் பொழுது
3, 6, 8, 12களில் மறைந்து அல்லது பாவிகளுடன் சேர்ந்தெல்லாம் திசை நடத்துறாருன்னு வச்சுக்கோங்க, நல்ல ஒரு யோக பலனை செய்யக்கூடியவராக வருவார். இந்த மாதிரி மறைவு ஸ்தானங்கள்ல ராகு பகவான் நின்று திசை நடத்தணும். இந்த ராகு பகவான் உச்சம் அடையக்கூடிய வீடு எதுன்னு கேட்டீங்கன்னா ரிஷப வீடுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ராகு பகவான் நீச்சம் அடையக்கூடிய வீடு எதுன்னு கேட்டீங்கன்னா விருச்சிக வீடுன்னு சொல்லியிருக்காங்க, நேர் 7ஆம் வீடு. அப்போ பொதுவா குடும்பம் சார்ந்த வகையிலேயே இந்த ராகு பகவான் பல பிரச்சனைகளை தரக்கூடியவராக ஒவ்வொரு நபருக்கும் வருவார்னு வச்சுக்கோங்களேன். மற்ற இடங்கள்ல நின்று திசை நடத்தும் பொழுது பொருளாதாரம் சார்ந்த வகையில நல்ல ஒரு நெருக்கடிகளை தரக்கூடியது, ஒரு பிடிவாத குணம், ஒரு நிலையான கொள்கை, நான் எடுத்ததை நான் பிடிச்சது நான் செய்யறதுதான் சரி இப்படிங்கிற அந்த நிலையான கொள்கையின் காரணமாகவே பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை இந்த ராகுதசை காலங்களில் அந்த நபர் அனுபவிக்கக்கூடியது வரும். யாராவது ஏதாவது நல்லது சொன்னா கூட கேட்டுக்கொள்ள முடியாத சூழலையும் கேட்டுக்கொள்ள முடியாத நிலையையும் அந்த ராகு பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. அதே மாதிரி காலபுருஷனுடைய 8ஆம் இடத்துல அவர் நீச்சமாய் திசை நடத்துறாரு. ஒரு இதெல்லாம் ஒரு காலபுருஷ தத்துவத்தை நான் இணைத்து சொல்றேன். காலபுருஷ 8ஆம் இடம் தான் அவர் நீச்ச வீடா சொல்லியிருக்காங்க. இந்த ராகுதிசை காலங்களே சில தடைகளையும் தோல்விகளையும் பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடிய திசையாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஜோதிட விதி. இந்த ராகு பகவான் 3, 6, 8, 12களில் மறைந்து நின்ற திசை நடத்துறாங்கன்னா கண்டிப்பா அந்த திசை காலங்கள் நல்ல ஒரு யோக பலனை செய்யக்கூடியதாக இருக்கும். அதுவும் அந்த ராகு பகவான் யாருடைய நட்சத்திரத்துல நிற்கிறாரு, யாருடைய வீட்டுல நிற்கிறாரு, யாருடன் சேர்ந்து நிற்கிறார் அப்படிங்கிறத பொறுத்தெல்லாம் சில பலாபலங்கள் மாறுபடும் வச்சுக்கோங்களேன். இந்த ராகு பகவானுடைய திசை காலங்கள்ல கடைசி 3 புத்திகளான சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி காலங்கள் யாருக்கு இந்த ராகு திசை நடந்தாலும் அந்த நபர்கள் இந்த 3 புத்தி காலங்களில் ரொம்ப கவனமா இருப்பது நல்லது. அந்த திசை காலங்கள் சில பொருளாதார நெருக்கடியும், சில உடல் சார்ந்த பிரச்சனைகளையும், சில குடும்ப கருத்து மோதல்களையும் தரக்கூடியதாக இந்த ராகு திசை காலங்கள் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். இதுல கவனமா இருக்கும் பொழுது அந்த திசை காலங்களையும் இறை வழிபாடுகளும் கிரக வழிபாடுகள் மூலியமா அந்த திசைகளை நம்ம இனிமையா கடப்பதற்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். நான் சொல்லக்கூடிய விஷயம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நான் காலபுருஷ தத்துவத்தை இணைத்து அந்த நட்சத்திரங்களோட அதிபதிகளை இணைத்து சில பலன்களை உங்களுக்கு சொல்றேன். நம்மளுடைய சேனல்ல நிறைய பதிவுகள் கொடுத்துருக்கேன். அதை ஃப்ரீ டைம் இருக்கும்போது போய் பாருங்க. நான் சொல்லக்கூடிய விஷயம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஒரு ஷேர் பண்ணுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு எனக்கு அது உதவியா இருக்கும். நன்றி.